Taste the Daily. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோயில் மற்றும் சூரப்பள்ளியில் உள்ள காளியம்மன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நங்கவள்ளி ஒன்றியத்தில் உள்ள வைரவன் ஏரியில் 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தின் கீழ் தண்ணீர் திறக்கப்பட்டதை நேரில் சென்று பார்வையிட்டு மலர் தூவி வணங்கி காவிரி நீரை வரவேற்றார். நங்கவள்ளி ஒன்றியத்திற்கு வருகை தந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நங்கவள்ளி வடக்கு ஒன்றியம் மற்றும் நங்கவள்ளி தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் திரளான தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து சூரப்பள்ளியில் உள்ள வாத்திப்பட்டி ஏரிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அங்கு ஏரியில் நிரப்பப்பட்டிருந்த தண்ணீரை நேரில் பார்வையிட்டு மலர்தூவி வணங்கினார். அப்பகுதியில் குவிந்திருந்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பொதுச் செயலாளரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்ததற்காக விவசாயிகள் மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வுகளில் பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ், சட்டமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காவிரி உபரிநீர் வீணாவதை தடுக்க 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியத்தில் காவிரி உபரிநீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட வைரவன் ஏரியை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி தமிழர் தாவேக்கவினர் அவர்களாகவே விருப்பப்பட்டு அதிமுகவின் கூட்டங்களில் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டாந்தோம். மேட்டூர் அணை 120 அடி எட்டுகின்ற பொழுது உபரி நீராக வெளியேறுகின்ற காலகட்டத்தில் நீரேற்றின் மூலமாக இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம், இந்த திட்டத்திற்கு சுமார் 565 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது நானே அடிக்கல் நாட்டப்பட்டு முதற்கட்டமாக 6 ஏரிகள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். கிட்டத்தட்ட 53 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 53 மாத ஆட்சியிலையும் இந்த திட்டத்தை முழுமையாக இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 59 ஏரிகளுக்கு தான் நீர் நிரப்பியிருக்கின்றார்கள். எஞ்சிய ஏரிகள் அத்தனையும் வறண்டு ஏரியாகத்தான் இருக்கின்றது. மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக நீர் வெளியேறி கடலில் போய் கலக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த 100 வறண்டு ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் என்ற அடிப்படையில் கொண்டாந்தோம். ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திமுகவின் கூட்டணி கட்சிகளால் சுதந்திரமாக செயல்பட முடியாது எனவும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் சூழல் உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியத்தில் காவிரி உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட வைரவன் ஏரியை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி தமிழர் தாவேக்கவினர் அவர்களாகவே விருப்பப்பட்டு அதிமுகவின் கூட்டங்களில் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் கூட சொன்னோம், இதை வந்து தலைமையினுடைய ஆணை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க.
பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவருக்கு என்ன? சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அக்கட்சியின் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜசேகர் தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி கழக துண்டினை வழங்கி வாழ்த்தி வரவேற்றார். மேலும் அவர் புதிதாக இணைந்தவர்களிடம் மக்கள் அச்சமின்றி தொழில்களை நடத்திட மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் எனவும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்திட பாடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் செந்தில், நகர செயலாளர் வெள்ளியங்கிரி, பேரூர் செயலாளர்கள் செல்லதுரை மற்றும் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துக்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு மக்கள் திட்டங்களுக்கான பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 3,07,63,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்துதல், குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், கான்கிரீட் தளம் அமைத்தல், வடிகால் அமைத்தல் மற்றும் புதிய நிலை விலைக்கடை கட்டுதல் உள்ளிட்டவைகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கழகத்தின் சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். திண்டிவனம் நகர கழக செயலாளர் தீனதயாளன் தலைமையில் நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், கடலூர் மாவட்ட மேற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன், மாவட்ட கழக பொருளாளர் KVN வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கோயில் நேரத்துல பட்டா ரீஸ் பண்ணலாம் சொல்லி ஒரு உத்தரவு போட்டான். தேர்தல் நேரத்தில் கோயில் நேரத்துல ரீஸ் பண்ணலாம். யாருக்கு அப்படின்னா இவன் எதையோ ஆட்டைய போட போறாங்க. திமுக ஏதோ ஒரு கோயில் சொத்து, பெரிய கோயில் சொத்து ஆட்டைய போட போறான். அது மக்களுக்கு கொடுக்குற பேர்ல இவங்க அதை ஆட்டைய போட போறாங்க. கோடிக்கான சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம். இப்ப அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு தடை கொடுத்தான். பண்ண முடியாது, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது கோயில் சொத்தை மாற்றுறது. திமுக ஆட்சி 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒன்னும் செய்யல. விலைவாசி ஏறி போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, கஞ்சா, போதை, பாலியல் வன்முறை, மாணவர்கள் சீரழிந்து இருக்கிறான். இன்னைக்கு மதுராந்தகத்துல ஸ்கூல் பையன் கைத்தால குத்திக்கிறான் 2 பேரும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பாமக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சியினர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நகர செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். மதுரையில் விடியா திமுகவின் அட்டூழியத்தை தட்டி கேட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் வாக்குவாதம் செய்த திமுக கவுன்சிலருக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. வேல்முருகன் நகர் தாமிரபரணி தெருவில் உள்ள 10 சென்ட் இடம் பொதுப்பாதையாக பயன்பட்டு வந்த நிலையில் அங்கு பூங்கா கட்டும் விடியா திமுக மாநகராட்சிக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திமுக கவுன்சிலர் அமுதா தவமணி முன்னாள் அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுக என்றாலே ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, வசூல்தான் என சாடினார்.
பொதுவாகவே திமுக என்றாலே ரவுடிசம், இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து, வசூல், இதுதான் மதுரை மாநகராட்சி இன்னைக்கு முன்மாதிரியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இது பசுமை மாநகராட்சியாக ஒரு நேரத்தில் ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநகராட்சி இன்னைக்கு குப்பை மாநகராட்சியாக சுகாதாரமற்ற முறையில் இருக்கு. நீ எத்தனை 42வது இடத்துல இருக்கு, மாநகராட்சியிலேயே 42வது இடத்துல இருக்கு. தரவரிசையில் பார்த்தா சுகாதார கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கிருபானந்தம், மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் RJ வசந்த், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக பாக கிளைக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் தலைமை வகித்த இக்கூட்டத்திற்கு நகர செயலாளர் சந்திரகுமார் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரர், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் விஜயகுமார், மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமேல்குடியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் மணமேல்குடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் துரை மாணிக்கம் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் SM ராஜநாயகம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் ஊராட்சியில் சிமெண்ட் சாலை மற்றும் பேருந்து நிழற்கூடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இப்பணிகளுக்கான பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு தன் சொந்த இடத்தினை மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கிய சரவணன் என்பவரது குடும்பத்தினரை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் சால்வை அணிவித்து பாராட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் அனகாவூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரம்பாக்கம், கூளம்பந்தல் ஆகிய கிராமங்களில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் பங்கேற்ற இந்நிகழ்வினை ஒன்றிய செயலாளர் பையூர் சிவராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், ராணிப்பேட்டை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜானகிராமன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர் மோகன்ராஜ், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட பொருளாளர் ஆலத்தூர் சுப்பராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூத்தூர், விட்டலபுரம், பவனமங்கலம் உள்ளிட்ட 10 ஊராட்சிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தஞ்சை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சுரேந்தர் மற்றும் இணை செயலாளர் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அதிமுகவின் 54வது தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் தாமரை S. ராஜேந்திரன் கலந்து கொண்ட இக்கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் ராம ஜெயலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பழூரில் கழகத்தின் தொடக்க விழா பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மணிகண்டம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி கலந்து கொண்டு முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மணிகண்டம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துக்கருப்பன் ஏற்பாட்டில் செய்திருந்த இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, அரசு தலைமை கொறடா மனோகரன், சிறுபான்மையினர் பிரிவு மாநில துணை செயலாளர் RS புல்லட் ஜான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கோயம்புத்தூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் புதிதாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டம் மற்றும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காந்திபுரம் பகுதி கழக செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.